வேண்டும், யார் யாரையெல்லாம் அணுக வேண்டும், எப்படிப்பட்ட வகையிலே நாம் அதற்கான காய்களை நகர்த்த வேண்டும் என்ற அனுபவம் அல்லாஹ்வுடைய கிருபையால் நமக்கும் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு சராசரி முஸ்லிமாக இருந்து நம்முடைய பணிகளில் கவனம் செலுத்துவதை விட கொள்கைக்காக ஏகத்துவம் தான் நம்முடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையிலே அந்த ஏகத்துவ கொள்கையை உள்ளத்திலே தாங்கி மறுமையிலே அல்லாஹ்வுக்காக நாம் செயல்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு முன்பை விட அதிகமாக ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நாம் செயல்படும் பொழுது அதை விட பல மடங்கு வெற்றியை அல்லாஹ் நமக்கு அளிப்பான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே எந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் வந்தோமோ அந்த அடிப்படைக்கு இப்பொழுது முழுமையாக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்று கூறி என்னுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியையும் நான் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா இப்பொழுது நானும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளராக இருந்து வருகிறேன். இன்று முதல் எனது தலைமை கழக பேச்சாளர் என்கின்ற அந்த நிலைப்பாடிலிருந்து விலகிக் கொள்வதோடு நான் அடிப்படை உறுப்பினர் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நான் விலகிக் கொண்டு என்னை தூய்மைப்படுத்துகின்றேன். நாம் மரணிக்கிற வரையிலும் உயிரை கொள்கையில இருந்து மரணிப்பதாக வல்ல இறைவன் அந்த மரணத்தை நமக்கு தருவார்கள் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். கிளை நம்பர் 1 உறுப்பினர் அறிவித்திருக்கிறேன். அந்த கிளைகளின் தலைமையில் இருக்கிற கிளை அதே நேரத்தில் தலைமைகளை பேச்சாளராக நான் இருந்து வந்திருக்கிறேன். இந்த இரண்டையும் தௌஹீத் ஜமாத்திற்கு தௌஹீத் கொள்கைக்கு இழுக்காக அதே நேரத்தில் அதற்கு காவல் அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தாமுகவுடைய மாநில நிர்வாகிகள் அதை தாங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் தௌஹீதான் இறுதி மூச்சு என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த அடிப்படை மக்களுக்கு அத்தனையும் தூக்கி நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த ஏகத்துவ கொள்கையினால் தமுமுக என்ற இந்த அமைப்பு வளர்க்கப்பட்டதோ அந்த அமைப்பு இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஏகத்துவ கொள்கையை உடையவர்களை அதிலே இருக்க விடவும் மாட்டோம் என்று குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பதின் காரணத்தினால் எந்த ஏகத்துவவாதியும் தமுமுகவில் இருக்க முடியாது என்ற காரணத்தினாலும் என்னுடைய ராஜினாமாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே தலைமைக்கு அனுப்பிவிடுகிறேன். நான் மாநில தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தௌஹீத் மாநில தாயாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பேச்சாளராகவும் அடிப்படை உறுப்பினராகவும் இருந்து அதிகமான அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒப்புதலுடைய அடிப்படையில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஏகத்துவ கொள்கையிலேயே இருந்து அதிலேயே மரணிக்க வேண்டும். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மூச்சும் ஏகத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். அதன் காரணத்தினால் அந்த தமுமுகவுடைய மாநில பேச்சாளர் என்கிற நிலையிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களுடைய நிலைமையிலிருந்தும் முற்றிலுமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக விடுபடுகிறேன் என்று உங்கள் முன் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு. என்னை இந்த தமுமுக மூலியமாக இந்த தௌஹீதில் இணைவதற்காக களமிறங்கிய என்னுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை தருவானாக. அது மட்டுமல்லாமல் இன்று தௌஹீத் கொள்கையிலிருந்து தௌஹீத் ஜமாத் கொள்கையிலிருந்து விலகக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து நானும் என்னுடைய தமிழ்நாடு முஸ்லிம் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் பதவியையும் அது மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கிக் கொள்கிறேன். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாநகர துணைத் தலைவர் நான் பதவி ராஜினாமா செய்கிறேன். அடிப்படை
நான் திருச்சி மாநகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தோட மாநில பொருளாளராக இருக்கேன். என்னைக்கு குரான் ஹதீஸை விட்டு இந்த அமைப்பு போகுதோ அது வந்து இந்த அமைப்புக்கு நான் அடிப்படை உறுப்பினர்லேருந்து இன்னையோட விளைவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கடலூர் மாவட்டம் சந்திரன் செயலாளர். எனக்கும் தேவையில்லை. எனவே என்னுடைய மாவட்ட துணை செயலாளர் அடிப்படை அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காகவும் நாம் பதவிகளை எல்லா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், கிழக்கு மண்டல பொருளாளர், தற்போது மாநில செயல்படும் உறுப்பினர், இத்தனையும் இந்த இயக்கத்திற்காக அண்ணனால் பாடுபட்டு இன்று அண்ணனுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியை கண்டு அல்லாவின் பாதையிலே அண்ணன் என்னுடைய பணியில் அனுமதி வழங்கலாக அல்லாவுடைய உருவாக்கத்தை நம்முடைய சகோதரர், ரொம்ப முக்கியமான நான் சொன்னேன் இல்லையா, சமாதானத்துக்காக ஒரு குழு முயற்சி செய்தது. அந்த குழுவில் கிட்டத்தட்ட 9 சகோதரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த 9 சகோதரர்கள்ல இங்க 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் வந்து இங்கே கையும் 4 சகோதரர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களும் பொறுப்புல தாமக பொறுப்புல உள்ளவங்க தான். அவங்கள இப்ப ஒவ்வொரு ஆளா வந்து தன்னுடைய இதை தெரியப்படுத்துவாங்க. முதல்ல வந்து துபாய் மண்டலத்தினுடைய என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அதாவது துபாயினுடைய தமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற சகோதரர் கீழே ஜமீல் முகமது அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் வருவார்கள். சொல்லு நீங்க சமாதானம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஜமீல் முகமது. நான் கீழக்கரையை சார்ந்தவன். நான் துபாய் மண்டல முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவன். நான் என்னுடைய துபாய் மண்டல தலைமை பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன்.
தௌஹீத்வாதிகளுக்கு ஏகத்துவத்திற்கும் இந்த தௌஹீதுக்கும் எதிராக நடக்கக்கூடிய எந்த இயக்கத்திலும் கழகத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து ஜமாத் கூட்டமைப்பில் கலந்து அதன் அடிப்படையில் நான் பணி செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாநில வணிகர் அணி துணை செயலாளராக இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் போய் பார்த்து 2 பக்கம் சமாதானம் பண்ணலாம் போனோம். ஆனால் சமாதானம் பண்ண போன இடத்துல 2 பேரையும் நாங்கள் விசாரித்ததில் எங்களுக்கு நியாயமாக அனைத்து தௌஹீத் ஜமாத்து பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அந்த சமாதான குழுவை விட்டு நாங்கள் விலகி நாங்கள் இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற உறுப்பினருடைய பதவியையும் விலகிக் கொண்டு வணிகர் அணி துணை செயலாளர் என்பதிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது சமாதான குழுவில் சென்றவனில் நானும் ஒருவன் என்ற முறையிலே, அதாவது சகோதரர் பி ஜெயின்லாதீன் அவர்களிடம் கேட்ட விபரங்களை நான் பாக்கரவர்களிடம் சொல்லும்போது பாதிக்கப்பட்டவர் என்ற முறையிலே அதிகமாக சொல்லக்கூடியது மனிதனுடைய இயல்பு என்ற நிலையில் அவர் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார் என்ற நிலைப்பிலே அவர்களையும் தலைமை நிர்வாகிகளையும் 8 பேர் அவர்களையும் சந்தித்து பேசும் பொழுது அப்பொழுதுதான் புரிந்தது, மிகவும் குறைவாக பிஜே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால் பிஜே அவர்களை அவர்கள் விஷம் போல் எண்ணுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது சமாதான குழுவிலே நாங்கள் சென்ற நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களிடம் ஆர்கியூ பண்ண முடியாமல் அடக்கி கொண்டு வந்தோம். அவ்வளவு தூரம் வெறுத்து ஒதுங்கும் நிலையிலே இந்த சமாதான குழுவே தேவையில்லை என்ற முடிவிலே வந்து, அதனால் நான் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் இன்று ராஜினாமா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் 2 சைடு நல்லா ஆழ்ந்து விசாரித்ததுக்கப்புறம் நியாயம் இந்த சைடு இருக்கிறதுனால குர்ஆன் ஹதீஸ் இந்த கொள்கையில் சமரசம் செய்ய முடியாது. அந்த கட்டத்தினாலேயே என்னுடைய தமுமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியை நான் விலகிறேன். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, அடுத்து உணர்வு ஒற்றுமை இந்த இதழ்களை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய தமுமுகவுடைய பல பொதுக்குழுக்களில் நீங்கள் வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அதில் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், உணர்வு ஒற்றுமை என்பது தமுமுக பத்திரிகை இல்லை. ஏன்னா அதனுடைய கணக்கெல்லாம் நீங்கள் தமுமுகவில் வைக்கலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ கூட உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த உணர்வு ஒற்றுமை என்பது முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது. அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள உறுப்பினர்களும் அதில் உள்ள நிர்வாகிகளும் சேர்ந்து தான் அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ட்ரஸ்டுடைய சேர்மனாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு 8 ஆண்டுகளாக நான் தான் அதுக்கு சேர்மனாக இருந்து வருகிறேன். அதுபோக உணர்வுடைய அந்த முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுடைய செயலாளராக சகோதரர் அன்வர் பாஷா அவர்கள் இருக்கிறார்கள். நான் தலைவராக அதுக்கு இருக்கிறேன். அன்வர் பாஷா செயலாளராக இருக்கிறாங்க. சகோதரர் எல்எம் ஷேக் அவர்கள் பொருளாளராக இருக்கிறாங்க. அதனால நிர்வாக குழு பூராவுமே அந்த உணர்வு நம்ம தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். உணர்வு ஒற்றுமையுமே நம்ம ஒரு ட்ரஸ்ட் தான் 2ஐயும் நடத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் அது இனிமேல் இன்னும் சிறப்பான செய்திகளை தாங்கி, சமுதாய செய்திகளை தாங்கி, சமுதாயத்திற்கு இன்னும் பயனுள்ள செய்திகளை என்ன பாலிசியை அது வகுத்து கொண்டு அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நோக்கி போகலை. ஆனால் நம்ம ஒரு நாளிதழை நோக்கி போகணும், ஒரு தனியாக ஒரு டிவி சேனல் நம்மளை ஆரம்பிக்கணும் என்றெல்லாம் பேசி தான் என்ன பண்ணணும், அந்த உணர்வு வார இதழ் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த ரமலானில் ஒரு மாதம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். தனி சேனல் ஒன்றும் ஆரம்பிக்க முடியலை, ஒரு நாளிதழ் ஆரம்பிக்க முடியலை. காரணம் இந்த பணிகளில் நம்ம உணர்ந்து கொண்டிருந்தது தான். அதையும் ஆரம்பிச்சது இதையும் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிடந்ததுனால அது நடக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் மூலமாக நம்ம என்ன நோக்கத்துக்காக துவக்கணும் அதை நோக்கி போகிறதற்கான முஸ்தீபுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகப்படியாக செய்து அதை தொடர்ந்து கொண்டு வருவோம். அந்த பத்திரிகையை
அந்த பத்திரிகையை நீங்க என்ன செய்யணும், அவங்க கூட வாங்க வேணான்னு கூட சில பகுதிகளில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க எடுத்து அதை என்ன செய்யணும், மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கான வேலைகளை நீங்க பார்க்கணும் என்பதை உணர்வு ஒற்றுமை சார்பாக நமக்கு